வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். இருளர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி விழுப்புரத்தில் 100க்கும் மேற்பட்ட இருளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் வசிக்கும் 700க்கும் மேற்பட்ட இருளர் பழங்குடி சமூகத்தினர் வசித்து வருகின்றனர். பழங்குடியின சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் இலவச வீட்டுமனை பட்டா விக்கிரவாண்டி, திருவெண்ணைநல்லூர், கண்டாச்சிபுரம் நீர்பிடிப்பு பகுதியில் வசிப்பவர்களுக்கு இதுவரை மனை பட்டா வழங்காததை கண்டித்தும், ஆனாங்கூரில் இருளர்களுக்கு வழக்கு பறிக்கப்பட்ட 19 மனை பட்டாக்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதம மந்திரி திட்டத்தில் இருளர் சமூகத்திற்கு வீடு கட்ட ஆணை வழங்குவதில்லை என கூறி கண்டன கோஷங்களை எழுப்பியவர்கள், இலவச மனைப்பட்டா வழங்கவில்லை என்றால் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். G3 செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன். கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம். பழங்குடி பாதுகாப்பு சங்கத்துக்கு பட்டா வழங்காதா தமிழக அரசை கண்டிக்கின்றோம். உடனடி வழங்கு பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பு சங்கத்துக்கு பழங்குடி மக்கள் பாதுகாப்பு சங்கத்துக்கு பட்டா உடனே